الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்க உபன்யாசத்தை செவிமடுத்துக் கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்க உபன்யாச தொடரில் பெற்றோர்களுக்கு கண்ணியம் செலுத்துவது சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை உங்களுக்கு ஞாபகமூட்டலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் பெற்றோருக்கு கண்ணியம் செலுத்துவது என்பது வேறு ஒரு மார்க்கத்தில், வேறு ஒரு மதத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதை விடவும் ஒரு படி மேலாகவே எமது மார்க்கத்தில் அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் தற்காலத்தை பொறுத்த வரைக்கும் எமது சமூகத்தின் மத்தியில் இந்த பெற்றோருக்கு கண்ணியம் செலுத்துவது என்பது மிக குறைவாகவே காணப்படுகின்றது. அதற்கு ஒரு வகையில் எமது பெற்றோர்களும் காரணம். இந்த பெற்றோருக்கு கண்ணியம் செலுத்துவது சம்பந்தமாக நாம் பார்ப்பதற்கு முன்னால் இந்த இடத்தில் பெற்றோர்கள் உயிருடன் உள்ளவர்கள் ஒரு சாரார் இருக்கலாம், மற்றொரு சாரார் பெற்றோர்கள் மரணித்தவர்கள் இருக்கலாம். இந்த இடத்தில் மரணித்தவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்வதென்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதன் பிரகாரம் அவர்களுடைய துஆக்களின் மூலமாக அவர்களுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் துஆ செய்வதன் மூலம் அவர்களுக்கு கண்ணியம் செலுத்த முடியும். அதுபோன்று உயிருடன் இருப்பவர்கள், பெற்றோர்கள் உயிருடன் இருப்பவர்கள், அவர்கள் உயிருடன் இருக்கும் காலத்திலேயே அவர்களுக்கு அதிகம் அவர்களுக்கு கண்ணியத்தையும் அவர்களுக்கு சேவைகளையும் செய்து அல்லாஹ்விடத்தில் பாக்கியத்தை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பெற்றோர்களை பொறுத்தவரைக்கும் பெற்றோர்களாகியவர்கள் தாய், இன்னொன்று தந்தை. இந்த தாயை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சூரத்துல் லுக்மானிலே கூறுகின்றான், உங்களுடைய தாய் ஹமலத்ஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன், அதாவது கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு உங்களை தாய் என்ன செஞ்சால், பெற்றெடுத்தால் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய் வெறுமனே கஷ்டப்பட்டு உங்களை பெத்தாண்டு செல்லல. அல்லாஹ் கஷ்டத்துக்கு மேல ஒரு கஷ்டம் என்றாலே அது நம்மளால் என்ன தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் கஷ்டத்துக்கு மேல ஒரு கஷ்டப்பட்டு நம்மளை பெற்றெடுத்தால் எந்த அளவுக்கு என்று சொன்னால், தற்காலத்தில் அறிஞர்கள் அதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். வலியை அளக்கக்கூடிய ஒரு அளவுதான் டெல். அந்த டெல் மூலமாக இந்த பிள்ளை பிரசவ வலி என்பது எத்தனை டெல் என்று ஆராயும் போது 53 டெல் வலி. 53 டெல்ங்கிறது எப்படிப்பட்டது? எலும்புகளை, அதாவது 20 எலும்புகளை சேர்த்து வச்சு உடைச்சா எப்படி வலி இருக்கும்? நமக்கு ஒரு எலும்பு, கையில ஒரு எலும்பு உடைஞ்சாலே தாங்கல. ஆனால் 23 எலும்புகளை வச்சு ஒருமிக்கு உடைச்சா எப்படி வலி இருக்குமோ அந்த அளவு வலி அந்த தாய் நம்மளை பெற்றெடுக்கும் போது உணர்கிறாள். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய வலி அது. அந்த வலியை அடைந்து கொண்ட தாய் நம்மளை பெற்றெடுத்தோன்னு என்ன செய்யணும்? சரியான முறை. இவனாலாம் இப்படி எனக்கு ஒரு வழி, இவளாலதான் இப்படி எனக்கு ஒரு வழி, அந்த பிள்ளையை தேவையில்லைன்னு ஒதுக்கணுமா இல்லையா? ஆனால் நம்முடைய தாய் நாம பிறந்தோடனே அந்த பிள்ளைய வாங்கி நமக்கு பால் ஊட்டுகிறாள், எவ்வளவு அன்போட. சுப்ஹானல்லாஹ், இதுக்காகவே நம்ம என்ன செய்யணும்? காலம் பூரா அந்த தாய்க்கு என்ன செய்யணும்? நன்றி கடன் பட்டவர்களாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நபித்தோழர் வருகின்றார். வந்து, நான் இந்த உலகத்தில் அன்பு வைக்கிறதுக்கு
மிக தகுதியானால் யார் யா ரசூலுல்லாஹ்னு கேட்காங்க. கேட்டோன்னு அல்லாஹ் ரசூலுக்கு பிற்பாடு இந்த உலகத்தில் நீ அன்பு செலுத்துவதற்கும் பாசம் வைப்பதற்கும் தகுதியான ஒருவர் என்று சொன்னால் அது உனது தாய் என்று சொல்கின்றார்கள். இப்படியாக கேட்டு கேட்டு 3 தடவைகள் தாய் என்றார்கள். 4வது தடவை தந்தை என்றார்கள். அந்த அளவுக்கு தாய்க்கு இந்த இஸ்லாம் மார்க்கம் முக்கியத்துவம் கொடுக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தற்காலத்தில் இந்த தாயை எந்த நிலையில் வைத்திருக்கின்றார்கள்? அதுபோன்று தந்தைமாரை எடுத்து நோக்குங்கள். தந்தைமாரை எடுத்து நோக்கும் போது அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த மார்க்கத்திலே தொழுகைக்கு அடுத்தபடியாக நாம் பேண வேண்டிய ஒரு அமல் என்று சொன்னால் பெற்றோர்களை பேணி நடப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்தார் ஒரு நபித்தோழர். அவர் வேறு ஒரு நாட்டிலே இருக்கின்றார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு அவர் முயற்சி செய்தால் முடியும். ஆனால் அவர் பார்க்க வரவில்லை. காரணம் என்ன என்று சொன்னால் பெற்றோர்களுக்கு பணிவுடை செய்வதன் மூலமாக அவர் இங்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு நேரம் அவருக்கு கிடைக்கவில்லை. நமக்கு தெரியும் உவைஸ் அல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காத ஒரு நபித்தோழர். பார்க்காததற்கான காரணம் அவரை பெற்றோரை பேணியதால், பெற்றோருடைய வேலைகளை செய்ததால் அவர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை சந்திப்பதற்கு நேரம் கிடைக்கவில்லை. அவரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தற்காலத்தில் எமது பெற்றோர்களை நாம் எந்த நிலையில் வைத்திருக்கின்றோம்? வீடுகளில் எமது பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். பெற்றோருக்கு கையோங்க கூடியவர்களை எத்தனை பேர் பார்க்கின்றோம்? நாம் வெறுமனே சமூக வலைத்தளங்களில் ஒரு பெற்றோருக்கு ஒருவர் அடித்தால் அல்லது தாய்க்கு ஒருவர் அடித்தால் பொங்கி எழுகின்றோம், குரல் கொடுக்கின்றோம். ஆனால் எமது வீடுகளில் அன்றாடம் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்தால் சுபஹானல்லாஹ் கவலைக்கிடமான விடயங்கள். எமது முஸ்லிம் சகோதரர்கள் பெற்றோருக்கு கையோங்குகின்றார்கள், பெற்றோர்களை தூசண வார்த்தைகளால் ஏசுகின்றார்கள், கெட்ட வார்த்தைகளை கொண்டு ஏசுகின்றார்கள். சுபஹானல்லாஹ், அவர்கள் என்னதான் செய்யட்டும், ஆனால் பெற்றோர்கள் என்பவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள். நமக்கு தெரியும், நாம் சம்பவங்களிலே பார்க்கின்றோம். ஜுரைஜ் அவருடைய சம்பவம் நமக்கு தெரியும். ஒரு காபீராக இருந்த ஒரு தாய் அவருக்கு சாபமிடுகிறார். அவர் வெறுமனே வணங்கிக் கொண்டிருந்த காரணத்தால் அவரால் பெற்றோருடைய அந்த தாயுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்க முடியவில்லை. அந்த தாய் சாபமிட்டதனால் அந்த சாபம் பலிக்கின்றது. நாம் பார்க்கின்றோமா இல்லையா? எமது தாய் ஒரு காபீராக இருந்தாலும் அவருக்கு நாம் கண்ணியம் செலுத்த வேண்டும், அவருடன் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு தெரியும் ஒரு சந்தர்ப்பத்தில் 3 நபர்கள் குகைக்குள் மாட்டுப்பட்டு இருக்கின்றார்கள். அதில் அவர்கள் செய்த நல்ல அமல்களை கூறி கூறி அல்லாஹ்விடம் துஆ கேட்கின்றார்கள். அதில் ஒருவருடைய சம்பவம் நமக்கு தெரியும். பெற்றோருக்கு கண்ணியம் செலுத்தினார். பெற்றோர் தூங்கி எழும் வரைக்கும் அவரது பிள்ளைகளுக்கு அவர் சாப்பாடு கொடுக்கவில்லை. அந்த பெற்றோருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தூங்கி எழும் வரைக்கும் அவர் அந்த இடத்தில் காத்து நின்றார். நாம் இந்த முன்மாதிரிகளை எடுத்து நமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? நமது வீடுகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்களை வெறுமனே வேலைக்காகவும் எடுபுடி வேலைக்காகவும் பயன்படுத்துகின்றோம். எத்தனை வீடுகளில் தாய்மார்களை வீட்டு வேலைகளுக்கு பயன்படுத்துகின்றோம், பிள்ளைகளை நேசருக்கு அழைத்து செல்வதற்கு பயன்படுத்துகின்றோம், வெறுமனே ஆடை கழுவதற்கும் வீடுகளை வெளிசாக்குவதற்கும் யூஸ் பண்ணி கொண்டிருக்கின்றோம். அதுபோன்று தந்தைமார்களை வெறுமனே கடைக்கு செல்வதற்கும் அல்லது வேறு வேறு வேலைகளை செய்வதற்கும், பிள்ளைகளுடைய வேலைகளை இன்னும் செய்வதற்கு நாம் பெற்றோர்களை வெறுமனே ஒரு பகடைக்காயாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த மார்க்கமானது, இந்த இஸ்லாம் மார்க்கமானது பெற்றோர்களுக்கு கண்ணியம் கொடுக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து பனி இஸ்ராயீலிலே கூறுகின்றான். 23வது அத்தியாயம், வக்கல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வ பில் வாலிதைனி இஹ்சானா. நீங்கள் உங்களது பெற்றோர்களை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்கள் உஃபின், அதாவது நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு நீங்கள் சி என்று கூட செல்ல வேண்டாம். அவர்கள் வயோதிப நிலையை அடைந்தால் சி என்று கூட செல்ல வேண்டாம் என்று கூறுகின்றான் அல்லாஹ் குர்ஆனிலே. மாற்று கருத்துக்கு இடமில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தற்காலத்தில் எமது பெற்றோர்களை நாம் எந்த நிலையில் வைத்திருக்கின்றோம்? அவர்கள் வயோதிப நிலையை அடைந்தால் அவர்களுக்கு ஏசுகின்றோம், அவர்களுக்கு ஒரு டீசன்டரி என்று செல்கின்றோம். இதுவெல்லாமா நாம் அவர்களுக்கு கைமாறு செய்ய வேண்டியது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், உங்களது பெற்றோர்களுக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள். இப்படி துஆ செய்யுங்கள் என்பதை கற்றுத் தருகிறான். எனது பெற்றோர் சிறு பராயத்தில் எவ்வாறு வளர்த்தார்களோ அது போன்று அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக யா அல்லாஹ் என்று சொல்லி துஆ கேட்க சொல்றான். நம் எத்தனை
எத்தனை பேர் இந்த துஆவை அவர்களுக்கு செய்திருக்கின்றோம். அவர்கள் மறைத்து விட்டால் அந்த இடைவெளியை யாராலும் நிரப்ப முடியுமா சகோதரர்களே? அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்கள் என்பவர்கள் எமக்கு கிடைத்த பொக்கிஷங்கள். அவர்களை நல்ல முறையில் பார்த்து அவர்களின் மூலமாக நாம் சுவனம் செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சகோதரர்களே.